லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, இப்ப என்ன சொன்னீங்க? பிச்சு புடுவேன் பிச்சா? நான் யார் தெரியுமா? யாரு? கரஸ்பாண்டன்ட். சரிங்க மேடம். வாத்திக்கே பாடம் எடுக்கிறவ என்னைய மிரட்டுதீங்களா? நல்லா இருக்கு. ஏதா அமுதா, எங்க ஐத்தியா காணா? சாப்பிட கூப்பிட்டுருக்கலாம்ல? அவங்க பின்னாடிதான் இருந்தாங்க சித்தப்பா. பின்னாடியா? இல்லையே சித்தப்பா. சரி சரி சரி, போடு போடு, வா. இந்தாங்க. ஏக்கா வாக்கா சாப்பிடலாம். அத்தை வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். அத்தை. இல்லம்மா, பசிக்கல, நீ சாப்பிடு. ஏன் அத்தை, உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கு என்ன, நல்லாதான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. அத்தை, நீங்க பள்ளிக்கூடம் விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தானே கோவமா இருக்கீங்க? நான் கோவப்பட்டு என்னத்த ஆக போகுது? மனசு கஷ்டம், விட. என்னத்த இது, நீங்களே புரியாம பேசலாமா? இல்லத்தா, அவர் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்குது, சந்தோஷம்தான். அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. இம்புட்டு நாளா ஊதாரித்தனமா எந்த வேலையையும் உருப்படியா செய்யாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனே வருத்தப்பட்டு எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுன்னு கேட்டப்ப அத கூட என்னால பண்ணி கொடுக்க முடியல. இம்புட்டு நாளா தப்பே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவனும் என் புள்ளதானே. இவனை பெத்த வயித்துலதான் அவனையும் பெத்த. எனக்கு 2 பிள்ளைகளும் ஒண்ணுதான். இவன் வாழ்க்கை சரியாயிடுச்சு, நல்ல ஒரு இடத்துலதான் இருக்கான். அவன் மட்டும் அப்படி இருந்தா பெத்த மனசு கஷ்டப்படாம எப்படி இருக்கும்? அப்போ நான் பண்ணத தப்புன்னு சொல்றீங்களா? தப்பு சரி எனக்கு தெரியாது, எனக்கு அம்புட்டு விவரம்லாம் இல்ல. தன்னை சரி பண்ணிக்கணும்னு நினைச்சவன விட்டுட்டோம். திரும்ப உதாரித்தனமா தானே போவான். தப்பு பண்ணா பெத்தவங்க சரி பண்ணணும்னு தானே ஒவ்வொரு தாய் தகப்பனும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோம், நாம அதை சரி பண்ணாம விட்டுட்டோம். அத்தை, பதவியில இருக்கிறேன்னா எது சரின்னு பார்த்து தானே பண்ணணும். நம்ம குடும்பத்துக்காக நினைச்ச ஒரு விஷயத்த பண்ண முடியாதுல்ல. நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னக்கா புரியாம பேசுற? அம்புட்டு யோக்கியமா திருந்தவனா இருந்தா எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குடிச்சிட்டு போன? அது தப்பு இல்லையா? அவன் என்னைக்குமே பண்ணாத தப்பையா பண்ணிவிட்டான். ஏதோ குடிக்கிறவன் தானே, இப்பதான் திருந்தணும்னு நினைச்சிருக்கான். அவனை படிப்படியா தாமா மாத்த முடியும். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சே. நல்லா இருக்கு உன் கதை, வா வந்து சாப்பிடு, அப்புறம் என்னன்னு பேசிக்கலாம். வா. வேணாண்டா, நீங்களே சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடலன்னா எனக்கும் சாப்பாடு வேண்டாம். எங்க அக்கா சாப்பிடலன்னா எனக்கு சாப்பாடு வேணாம். மாப்பிள உனக்கு? எனக்கும் வேண்டாம். எல்லாரும் சாப்பிடாம இருப்போம். எனக்காக யாரும் சாப்பிடாம வயித்த காய போட வேண்டாம். வாங்க சாப்பிடலாம். அப்படி போடு, வா உட்காரு, தட்டை எடுத்து கொடுமா. என்ன உன் சின்னவனுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும், அப்படிதானே? முதல்ல சாப்பிடு, 2 இட்லி வைமா. இந்தாங்க. வாடா வடிவேலு, சாப்பிடலாம். வா வாயா. சாக போறவனுக்கு எதுக்குமா சாப்பாடு? செத்ததுக்கு அப்புறம் ஒரே அடியா போடுவாங்களே கடைசியா, வாய்க்கரிசி, அது போதும்.
டேய் லூசு பயல, ஏன்டா இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நான் கிறுக்குத்தனமா தான் பேசுறேன். நான் கட்டின பொண்டாட்டி முன்னாடியே என் மாமனாரு காரி துப்புறாரு. ஒழுங்கா எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன்ல, நீங்க என்ன பண்ணீங்க? எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டீங்க. சொந்தம் இல்ல பந்தம் இல்லன்னு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அதான் மருந்து குடிச்சிட்டேன். மருந்தா? டேய் என்னடா சொல்ற? நான் விளையாடலமா, நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன பெத்த நீயே என்ன மதிக்கல, அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க யார் என்ன மதிப்பாங்க? நான் போறேன், நீங்க எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னு பாக்குறீங்களா? அனாதை போனமா போனா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். சொந்தம் வந்தோன்னு 4 பேர் தூக்கிறதுக்கு வேணும்ல, அதான் நான் இங்க வந்தேன். ஐயோ வடிவேலு! டேய் என்னன்னு பாருப்பா. ஐயோ வடிவேலு! டேய் வடிவேலு! டேய் வடிவேலு! டேய் வடிவேலு! என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? வடிவேலு எழுந்துடுறா. மாப்பிள தள்ளிடுறா. மாமா இரு, தண்ணி எடு. வாழணும்னு ஆசைப்பட்டியே, கடைசியில இப்படி டேய் எந்திரா பண்ணிட்டே. டேய். எழுந்துடுறா. வடிவேலு! டேய் எந்திரா. டேய் மாப்பிள அவளை தூக்க. சரி மாமா. தூக்குடா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவா. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. ஏத்தா, என் புள்ள இப்பதானே திருந்தி வாழ ஆசைப்பட்டா, ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? ஏத்தா இப்படி பண்ணிட்ட? ஐயா வடிவேலு! வடிவேலு! மாப்பிள்ள பொழப்பானாடா? பயமா இருக்குடா. எனக்கு என் புள்ள வேணும்டா. அக்கா, ஒண்ணும் ஆகாதுக்கா. நீ கொஞ்சம் பயப்படாம தைரியமா இருக்கா. அழுகை நிப்பாட்டுக்கா. ஐயா, டாக்டர் என் புள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது இல்லையா? அவன் பொழைச்சுக்குவான்ல? என்னங்கய்யா சொல்லுங்கய்யா. அழாதீங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது. அவர் உடம்புல இருந்து மருந்து முழுசா எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன இதுன்னு எங்களால சொல்ல முடியும். ஐயோ, எங்களால ஆன முயற்சி நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. ஓகே டாக்டர். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். டேய் மாணிக்கம், டாக்டர் சொல்றத கேட்டல்ல? அவர் என்னென்னமோ சொல்றாருடா. எனக்கு பயமா இருக்குடா. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. டாக்டர் எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. அவனுக்கு எதுவுமே ஆகாதுக்கா. நீ முதல்ல தைரியமா இரு. உனக்கு ஏதாவது ஆயிர போதுக்கா. என் புள்ளையே இப்படி ஆயிட்டான். எனக்கு என்ன ஆனா என்னடா? அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அவருக்கு? அவருக்கு என்ன ஆச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. டாக்டர் என்ன சொன்னாங்க? தெரியலையம்மா. பாவி பையன் மருந்து குடிச்சிட்டாமா. வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னத்த சொல்றீங்க? நேத்து கூட என்ன வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல பொழப்பு கிடைக்க போகுது, இனி நம்ம பொறுப்பா இருப்பேன், நம்ம குழந்தை பிறக்க போற நேரம், இனி நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு தைரியம் சொன்னாரு. அத்தா, நீ அழாத அத்தா. வாயும் வயிறுமா இருக்கிற புள்ள, நீ அழுதா நல்லது இல்லம்மா. நீ கவனமா இருக்கணும். வயித்துல இருக்கிற பேர புள்ளைக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ அழாதம்மா. அவருக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என் புள்ளைக்கு என்ன ஆனா யாருக்கு என்ன? நாங்க நாசமா போனோம் தானே இப்படி பண்ணிருக்காங்க. ஐயோ, என்ன அத்தா இப்படி பேசுற? என்னத்தா நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல அவன் பொழைச்சு வெளியே வரட்டும், மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? என்னத்த நான் பேச? அவர் மட்டும் உயிரோட வரல, அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ, என்னம்மா நீ? அப்புறம் நீங்களே எல்லாத்தையும் கட்டி அழுங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆகி வயித்துல இருக்கிற புள்ள பழைய சுமந்துட்டு வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீ தாண்டி. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பிறக்கும் போதே என் பிள்ளைய அப்பா இல்லாத பிள்ளைய ஆக்க பாக்குறியா? புள்ள மேல சத்தியமா சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என்ன வயிற்று புள்ள தச்சு சாப்பா உன்னை சும்மா விடாது. இருடி, எங்க அப்பச்சி வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டேன். மதுரையில இருந்து சக்தி எங்களுக்கு இல்லம்மா. உட்காராத்தா, உட்காரு உட்காரு உட்காரு. பாத்து மெதுவா இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அமுதா, அவங்க பயத்துல அப்படி பேசுறாங்க. நீ கவலைப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது. எங்க எல்லாரும் நான் தான் ஏதோ தப்பு பண்ணதா சொல்றாங்க. அத்தையும் புரியாம முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க. ஆத்தா, புள்ள மேல வந்த புது பாசத்துல எங்க அக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த புள்ள வேற வாய் வயிறுமா இருக்கா, அதான் கொஞ்சம் பயத்துல அவசரப்பட்டு பேசிட்டா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத ஆத்தா. ஆமா அமுதா, நீ தைரியமா இரு. பயத்துல வர வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. பயம் போயிடுச்சுன்னா பேசின வார்த்தையும் அப்படியே மறைஞ்சு போயிடும். சரி. அத்தை, என்னத்த நீங்க வீட்ல பேசினப்போ ஏதோ ஆத்திரத்துல பேசுறியன்னு நினைச்சேன். இங்கனையும் என்ன பார்த்து முகத்தை திருப்பிக்கிறிய. நீங்களும் என்ன தப்பா நினைக்கிற மாதிரி இருக்கத்த. என்கிட்ட பேச மாட்டியலா? என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புமா. அவனே முன்ன மாதிரி இல்லாம திருந்தி நல்லவனா இருக்கணும்னு தான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். என் பையன் இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி மாறினவனுக்கு நான் எதுவும் பண்ணலன்னா
அவன் மனசு சங்கடப்படத்தானே செய்யும். இப்ப அவன் ஆத்திரத்துல அப்படி பண்ணிவிட்டான். அவனுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அவனை நம்பி வந்தவன் வயித்துல ஒரு புள்ளைய சுமந்துகிட்டு இருக்கிறான். அவங்க 2 பேர் வாழ்க்கைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? பிறக்க போற குழந்தை என்னமா பாவம் பண்ணிச்சு? அது முகத்துக்காகவாவது நீ இந்த வேலைய வாங்கி கொடுத்திருக்கணும். அதான் நான் உன்கிட்ட ஏதாவது உதவின்னு கேட்டிருப்பனா? அவன் மனசு மாறிட்டானேன்னு நினைச்சுதானே அவனுக்காக கேட்டேன். நீயும் பண்றேன்னு தானே சொன்ன. அப்புறம் ஏமா நீ பண்ண தப்பு என் புள்ள உசுர காவு வாங்க போகுது. அத்தை, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுவும் வேணும்னு இப்படி பண்ணல. அது நான் எடுத்த முடிவும் இல்ல அத்தை. அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இல்லம்மா, நீ சொல்ற எந்த சமாதானத்தையும் நான் கேட்க விரும்பல. நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். நீ அத சரின்னு சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதும்மா, ஏத்துக்க முடியாது. இப்ப அவங்க அப்புச்சி வேற வரப்போறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா பயமா இருக்குமா. என்னதான் அவரு உனக்காக நிறைய பண்ணி இருந்தாலும் அவர் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமைங்கும் போது எந்த ஒரு அப்பனும் சும்மா இருக்க மாட்டாங்க. பேர குழந்தையோட வாழ்க்கை இப்படி ஆகிறத பார்த்துட்டு ஆத்திரப்படாம இருக்க மாட்டாங்க. அவன் கெட்டவனா இருந்தப்போ திட்டினீங்க, அடிச்சீங்க, சரி. இப்ப திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டான. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இப்படி பண்ணிட்டிய. அத்தை, என்ன அத்தை நீங்களே இப்படி பேசுறீங்க? வேணாத்தா, எதுவும் பேசாத. எதையும் கேக்குற மன நிலைமையில நான் இல்ல. அப்புச்சி வராரு. அப்புச்சி, என்னாச்சாக்கா? உங்க மாப்பிள்ளைய எந்த கதைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க பாருங்க அப்புச்சி. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கும் என் குழந்தைக்கும் யார் அப்புச்சி இருக்காங்க? அம்மா இல்லாம நான் வளர்ந்த மாதிரி அப்பா இல்லாம என் குழந்தை வளரணுமா? என்ன பேசுற நீ எதுக்கும் பதறக்கூடாது. வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளைங்க கவலைப்படக்கூடாது. உன் வயிற்றுல இருக்கிற என் பேர பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடும்ல. அப்புச்சி நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாம இரு. அவனுக்கு இந்த நிலைமையை உண்டாக்குன யாரா இருந்தாலும் அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க விசாரிக்கிறதுக்குலாம் அவசியமே இல்ல அப்புச்சி. என் புருஷன் இப்படி கிடைக்கிறதுக்கு அந்த அம்மா காரணம். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வா என் கூட. என்ன அப்புச்சி, இவங்களோட நிலைமைக்கு காரணம் நான் தான். நீயா? என்னத்தா சொல்ற? நீ தப்பு பண்ணன்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியலையே. நீ ஒரு காரியம் பண்றனா அதுல ஏதோ ஒரு நியாய தர்மம்லாம் இருக்கும்ல. உண்மையாவே என்ன நடந்துச்சு அது சொல்லு.
இவ பண்ண காரியத்தினாலதான் இவர் மருந்து குடிச்சிட்டாரு. அத்தை சொன்ன வார்த்தையை மீறி இவ நடந்துகிட்டா. யாரு பேச்சையும் மதிக்காம அண்ணனுக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டா. பெரிய வாழ நினைச்சவரை இப்படி அநியாயமா பண்ணிட்டா. இப்படி சும்மா விடாதீங்க அப்பச்சி. உங்க மகள அழ வச்ச இவரை சும்மா விடாதீங்க. ஒரு நிமிஷம் என் கூட வாய. ஏட்டா, என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் எனக்கு வந்த கோவத்துக்கு அவ புருஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது, வெட்டி போட்டணுங்கிற கோவத்துல வந்தேன். ஆனா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நீயே சொல்லும்போது என் மொத்த கோவமும் அப்படியே அடங்கி போச்சுமா. நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் என் உள் மனசு சொல்லுது. உண்மையா என்ன நடந்தது சொல்லாத்தா? இல்ல அப்பச்சி, நான் பண்ண விஷயத்துக்காக தான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. பாரு, நீ சும்மா மூடி மூடி மறைச்சு பேசாத. நான் முழுசா விசாரிக்காம எதையும் நம்ப மாட்டேன். சரி, நீ எதுக்கும் பயப்பட வேணாம். முதல்ல அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் வா. டாக்டர், மாப்பிள்ளையோட கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காரு. இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல. யாராவது பார்க்கணும்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரிங்க சார். ஏத்தா, அப்பச்சி, பயப்படாதம்மா. முதல்ல நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீ தைரியமா இரு. சம்மந்தி சரிங்க பார்த்து. சம்பந்தி.